ராஜாக்கமங்கலத்துலேருந்து நம்ம வந்து ராஜாக்கமங்கலம் ரோட்டிலேருந்து நாகர்கோவில் போகிற ரோடாக்கும். இங்கேருந்து நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் இருக்குது பாருங்கள். ஆர்பிஆர் மண்டபம் இருக்கா தெரியுதா? இது பக்கத்தில் போச்சுன்னா ஒரு ஜோசியக்காரர் இருக்கார் பார்த்துருங்க. இந்த காலம் இல்லை, அது ரொம்ப வருஷமாக அவர் இருக்கார். அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாண்டி இந்த ரோட்டிலே நடக்கணும். இது ஒரு பாலமாக்கும். இந்த பாலத்தில் நடந்து போனீங்கன்னா பார்த்துக்குங்க. பாருங்க பாருங்க தண்ணி பார்த்தீங்களா? எங்கள் ஊரில் நல்ல மழை பெய்திருக்காங்க, அதனால தண்ணியை பாருங்கள் சூப்பராக இருக்குதா, குளிக்கணும் போல தோணும். பார்த்துங்க பாருங்க. அவர் அந்த காலத்திலேயே இந்த ஜோசியக்காரரு ஒரு சின்ன ஓலைப்பறையில் இருந்தார். இன்னைக்கு பாருங்க நல்லா டெவலப் ஆகிட்டாரு. பாருங்க, அவரை நம்பி எத்தனை மக்கள் எந்த இடத்துல இருந்தெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் அந்த மாதிரி இடத்துல இருந்தெல்லாம் வருவாங்க. இங்கேருந்து இந்த கோயில் தான். எங்க போறோம் நீ தெரியாம இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா இதுல இங்க இருந்த போர்டு இருக்குதா, தெரியுதா உங்களுக்கு போர்டு? நேர் திருக்கோயில். ஒரு பிள்ளைகள் நடந்துருச்சு. அந்த ரோடு இல்லைங்க, இன்னும் இருக்கு இல்லைங்க, இந்த சைடு இருக்கு. அங்கேருந்து வரதுல லெஃப்ட் சைடு ரோட்டில் உள்ளாடி வந்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது பாருங்க. அது வீடு வேற ஆளுக்கு வீடாக்கும். அவங்க வீடு இதாங்க. அந்த நேரம் ஒரு ஓலை வரையில் இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு இதாட்ட ஆகிட்டாங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா டெய்லி இதை பார்க்குறதுக்கு 10-20 மக்களாவது வந்து நிற்பாங்க பாருங்க. எல்லோரும் வந்திருக்காங்க. சிலவங்க காரில் பஸ்ஸில் எல்லாமே வருவாங்க. இவர்கிட்ட வந்து கேட்டால் கரெக்டாக இருக்கும் பார்த்துருங்க. எதுவுமே எல்லாமே கரெக்டாக சொல்லுவார். பார்த்துக்குங்க. பார்த்தீங்களா? இந்த கோயிலில் இவர் தான் இருக்கார். கண்டிப்பாக எல்லோரும் லைக் பண்ணுங்கள். வந்தீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா வாங்க ராஜாக்கமங்கலம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருக்கு மூஞ்சியை காட்டி தரேன், பார்த்துக்குங்க. கூட்டமாக இருக்கு, பார்த்துக்குங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.